ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இனிய பயணம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெயில் காலத்தில் ஏசி போடாமல் வீடையும் ரூமையும் எப்படி குளுகுளுன்னு வச்சுக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முன்ன காலத்துலலாம் ஏசியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வீடை சுற்றி செடிங்களும் மரங்களும் இருக்கும், அந்த தனிவிலேயே வாழ்ந்துருவாங்க. ஸோ வாங்க ஏசி இல்லாமல் கரண்ட்டை மிச்சப்படுத்தி எப்படி நம்ம வீட்டில் குளுகுளுன்னு வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பகல் நேரத்தில் சீலிங் ஃபேன் மேக்ஸிமம் போடாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா பகல் டைம் பார்த்தீங்கன்னா மேலே மொட்டை மாடியெல்லாம் பயங்கர சூடாக இருக்கும். ஸோ நம்ம ஃபேன் போடும்போது அந்த சூடெல்லாம் கீழே இறங்கி வந்துடும். ஸோ அதனால் பகல் டைம் சீலிங் ஃபேன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பகல் டைமில் மேக்ஸிமம் ஜன்னல்லாம் க்ளோஸில் வச்சுக்கிறது பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஜன்னல்லாம் ஓப்பனில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வெப்பம்லாம் நம்மளுக்கு உள்ளே வந்துடும். ஸோ அதனால் பகல் டைமில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஜன்னலை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. அப்போ நம்மளுக்கு குளுகுளுன்னு உள்ளே காற்று வரும். ஸோ நம்ம பகல் டைமில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்ல ஒரு காற்று வரும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஈவினிங் டைம் திறக்கிறனால கொசுவோட பிரச்சனை இருக்குன்னு யோசிப்பீங்க. அதுக்கு நம்ம சேனலில் கொசு விரட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங் டைம் ஜன்னல் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா நல்ல ஒரு காற்று வரும். இப்போ நம்ம டேபிள் ஃபேன் வச்சு எப்படி வீடை குளுமையாக வச்சுக்கிறது, ஏசி மாதிரி வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம 2-3 டிப்ஸ் பார்க்க போகிறோம். அது ஒவ்வொன்றா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா பேக்கில் ஜன்னலை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு நேராக டேபிள் ஃபேனை வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கனாலும் நல்ல ஒரு குளுமையான காற்று உள்ளே வரதை நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டவலில் நல்லா ஈரம் நினச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு அந்த ஈர துணியை அந்த ஜன்னலில் போட்டு விட்டுருங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வர குளுமையான காற்று நம்ம ஃபேனில் பட்டு வீடு முழுவதும் பழகும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா ஒரு எஃபெக்டிவாக இருந்ததுனால தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் க்யூப் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஐஸ் க்யூப் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் ஐஸ் கட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் க்யூபு கூட ஒரு பாட்டில் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். ஐஸ் வாட்டர் தான் இதில் சேர்க்கணும், நீங்கள் நார்மல் வாட்டர் சேர்க்கக்கூடாது. நீங்கள் ஐஸ் வாட்டர் சேர்க்கறதுக்கு பதிலாக ஃபுல்லாகவே நீங்கள் தண்ணியை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஐஸ் கட்டியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கூட நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் நான் ஐஸ் க்யூபையும் ஐஸ் வாட்டரையும் ஃபில் பண்ணிக்கிறேன். இதை நான் கொண்டு போய் அந்த ஃபேனுக்கு நேராக வைக்க போகிறேன். வச்சா நம்ம அங்கேருந்து வர குளுமையான காற்று இந்த தண்ணியில் பட்டு கொஞ்சம் கூட நம்மளுக்கு வீடு நல்லா குளுமையாக இருக்கும். இந்த மெத்தடும் ரொம்பவே சூப்பரான மெத்தட் தான் நம்ம வீடை ஏசி இல்லாமல் குளுகுளுன்னு வச்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி அரிசி பை இருக்கும். ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். இதை நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மெத்தட் நம்ம ரூமில் கூலிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் ஃபேனுக்கு நேராக இப்படி வச்சுக்கிறேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா கனமான பெட்ஷீட் விரிச்சுக்க போகிறேன். நல்ல கனமான பெட்ஷீட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்ல நைஸான லிங்கியோ அந்த மாதிரி எதுவும் எடுக்காதீங்க. இந்த மாதிரி கனமான பெட்ஷீட்டாக பார்த்து எடுத்து இதில் மடித்து விரிச்சுக்கோங்க. நான் 4ஆக மடித்து விரிச்சிருக்கேன். விரிச்சதுக்கப்புறம் இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன் ஐஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அதில் நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்படி நம்ம ஐஸ் வாட்டர் இதில் சேர்க்கும் போது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஈரம் இறங்கி ஃபுல்லாக நல்லா குளுமையான ஒரு காற்று கிடைக்கும். நம்ம இப்படி தண்ணியை ஊற்றும் போது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நல்லா இறக்கி விட்டுக்கோங்க. அப்போ நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா ஈரம் முழுமையாக பரவும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஐஸ் வாட்டரையும் நம்ம இந்த மாதிரி இதில் நினச்சி விட்டுக்கணும். மேக்ஸிமம் ஐஸ் வாட்டரு ஐஸ் க்யூபை சேர்த்துக்கோங்க. நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க, நல்லா எஃபெக்டிவ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லா தண்ணியும் நம்ம இந்த பெட்ஷீட்டில் ஊற்றிக்கலாம். இந்த பெட்ஷீட்டுக்கு மேலே ஊற்றும் போது கீழே ஏதாவது சிந்துமான்னு சொல்கிற சந்தேகமே வேண்டாம்.
ஏன்னா நம்ம அடியில் வந்து அந்த பை போட்டிருக்கனால அந்த ஈரத்தன்மை அதிலேயே நிற்கும், நம்மளுக்கு அடியில் ஒன்றுமே லீக் ஆகாது. நம்ம பை போட்டிருக்கனால அந்த ஈரத்தன்மை அதிலேயே தங்கி இந்த பெட்ஷீட்டை காய விடாமல் பார்த்துக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஐஸ் வாட்டரையும் இதில் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஊற்றுறதுனால வீடு ரொம்ப குளுமையாக இருக்கும். அந்த ஃபேனில் உள்ள காற்று இதில் பட்டு நம்மளுக்கு வீடு முழுவதும் ஒரு ஏசி போன ஃபீல் வந்து கிடைக்கும். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏசி இருக்கும், சில பேர் வீட்டில் ஏசி இருக்காது. ஏசி இருந்தாலும் ஏசி போட மாட்டாங்க, ஏன்னா கரண்ட் பில் எகிரிடும்னு. ஸோ நம்மள இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம வீட்டில் இருக்க ஏசியை போடாமல் கரண்ட் பில்லை மிச்சப்படுத்தலாம். ஸோ இந்த மெத்தடை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ஷீட் வந்து சீக்கிரமாக காயவே காயாது, ஏன்னா அடியில் சாக்கு போட்டிருக்கனால அந்த ஈரத்தன்மை அதுலேயே நிற்கும். ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு பயங்கர கூலிங்காக இருக்கும். இந்த பெட்ஷீட்டை பார்த்தீங்கன்னா நம்ம சீலிங் ஃபேனுக்கு நேராக மேலே வச்சா கூட இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டேபிள் ஃபேன் வைக்கிறீங்கன்னா டேபிள் ஃபேன் மேலே வச்சுக்கோங்க. ஈவினிங் டைமில் சீலிங் ஃபேன் போட்டுட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கு நேராக வச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீடை ஏசி போல் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சீலிங் ஃபேனுக்கு அடியில் கூட வச்சா கூட நல்ல ஒரு கூலிங் கிடைக்கும் நம்மளுக்கு. பகல் டைமில் நம்ம டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் சீலிங் ஃபேன் போட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடே குளுன்னு இருக்கும். நம்ம ஃபுல் டே இந்த சாக்கில் வச்சுருந்தாலும் லீக்கேஜ் எதுவுமே இருக்காது. நம்ம வீடும் நீட்டாக இருக்கும், தண்ணி படுங்கிற பயமும் இருக்காது. எப்போவுமே ஈரத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த சாக்கை வந்து எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் நம்ம இழுத்து கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெட்ஷீட் ஃபுல்லாக ஈரமாக இருக்கிறதுனால ஃபுல் டே வைக்கும்போது அதுலேருந்து ஏதாவது ஸ்மெல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு சின்ன பாக்கெட் கம்ஃபர்ட் வந்து ஊற்றிட்டு நல்லா டிசால்வ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஊற்றி விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால இதுலேருந்து ஸ்மெல்லோ எதுவுமே வராது. ஸோ இது நம்ம எங்கே வேணால் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வாசனையும் கிடைக்கும். ஸோ நம்ம கூலிங் எஃபெக்டோடு சேர்ந்து நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். நீங்கள் கம்ஃபர்ட்டுக்கு பதிலாக ஸ்ப்ரே பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசனை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஃபேன்லேருந்து இதில் அடித்து நல்ல வீடு முழுவதும் ஒரு நல்ல வாசனை வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாக்கை நான் இப்படி இழுத்து கொண்டு போய் எங்கே வேணுமோ நான் வச்சுக்கலாம். நான் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்னோடய பெட்டுக்கு மேலே சீலிங் ஃபேனுக்கு கீழே நான் வச்சுட்டேன். இப்படி நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி 1 to 2 ஹவர்ஸுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி நம்ம பெட்ரூமில் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ரூம் முழுக்க ஒரு ஏசி ஃபீல் கிடைக்கும், நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம தூங்க போகிற சமயத்தில் ரூமில் கீழே எங்கேயாவது நம்ம வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல் டே நைட்டு ஏசியில் படுத்து தூங்கின ஃபீல் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இன்னுமே ஈரத்தன்மை மாறாமே இருக்குது. ஸோ நீங்கள் பகல் வரைக்கும் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஈரத்தன்மை இருக்கும். ஏசி ஃபோனில் ஒரு எஃபெக்ட் வந்து வீடு முழுவதும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா மெத்தடும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஏசி இல்லைன்னாலும் கவலைப்படாதீங்க, இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம வீடையே ஏசி போல் மாற்றிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. டேபிள் ஃபேனில் உள்ள லீஃபில் நிறையவே அழுக்கு அடைஞ்சிருக்கும். அது சில சமயம் நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவே அழுக்கு பிடிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிடிக்கிறதுனால நம்மளுக்கு காற்றும் வராது, கரண்ட் பில்லும் அதிகமாக வரும். இந்த கிளீனிங்கில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரூ எதுவுமே கலத்த போகிறதில்ல, அப்படியே வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறேன். இப்படி இருக்க ஃபேனை இப்படி மாற்றிட்டோம், இது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு கப் வந்து சூடான தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்ல சூடான இல்லை, ஒரு இளம் சூட்டில் உள்ள தண்ணி வந்து ஒரு கப் வந்து ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பல் துளக்கிற பேஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் பேஸ்ட் எடுத்துக்கோங்க, அதுதான் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன். நம்ம இந்த சூடு தண்ணியில் இது சேர்க்குறதுனால சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும். இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சேர்க்கக்கூடிய பொருள் வினிகர், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே நல்லா பொங்கி வரும், நல்லா கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மேஜிக் மிக்ஸு ரெடி ஆயிடுச்சு. இந்த லிக்யூடை இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம சேர்த்துக்கலாம்.
இந்த லிக்யூடு ஃபேன் க்ளீன் பண்ண மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயங்களுக்கு நம்ம க்ளீன் பண்ணலாம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு பெரிய கவர் தேவை, ஒரு த்ரெட் தேவை. உங்கள் ஃபேன் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கவர் எடுத்துக்கோங்க. கீழே சுவிட்ச் இருக்க பக்கத்தில் ஒரு சின்ன கவர் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த லிக்யூட் அதில் படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த லீஃபுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மேஜிக் லிக்யூடை இதில் ஸ்ப்ரே பண்ணலாம். உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போதே நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். அதுலேருந்து அந்த அழுக்கெல்லாம் அப்படியே கலந்து வரும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். பேக்கு, ஃப்ரண்ட்டு, லீஃபு எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி நல்லா ஸ்ப்ரே பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே ஒரு கவர் போட்டுக்கலாம். உங்கள் ஃபேனு என்ன அளவில் இருக்கோ அந்த சைஸில் நீங்கள் கவர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அடியில் வந்து த்ரெட் போட்டு கெட்டிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபேனை ஆன் பண்ண போகிறோம். ஸோ அது பறக்காமல் இருக்கிறதுக்காக, அந்த அழுக்கு இதில் சேர்றதுக்காக நம்ம இந்த கவரை வந்து கெட்டி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஃபேனை ஆன் பண்ணியாச்சு. இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ப்ரே பண்ணி அந்த அழுக்கெல்லாம் வந்து கலந்து இருக்கும் இல்லையா, இந்த ஹை ஸ்பீடில் வந்து இந்த லீஃப் ஓடும்போது அந்த லீஃபில் உள்ள அழுக்கெல்லாம் தெரித்து அந்த கவரில் கலெக்ட் ஆயிரும். என்னோடய ஃபேன் பார்த்தீங்கன்னா நல்ல அழுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பை நான் 2-3 தடவை ஃபாலோ பண்ண வேண்டியது இருந்து, உங்கள் ஃபேனு இவ்வளோ அழுக்காகலன்னா ஒரே ஸ்டெப்லேயே உங்கள் ஃபேனு சுத்தமாகவே க்ளீனாகி வந்துடும். இப்போ நம்ம அவுத்து பார்க்கலாம். இப்போ ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அவுத்து பாருங்கள். எவ்வளோ அழுக்கு வந்து போயிருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த கவரில் அந்த அழுக்கெல்லாம் கலெக்ட் ஆகிருக்கும். பாக்கி அழுக்கெல்லாம் கீழேயும் வந்து கலெக்ட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் திருப்பியும் இதே ஸ்டெப்பை நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நான் திருப்பியும் கவர் போட்டு மூட போகிறேன். நான் ஸ்ப்ரே பண்ணும்போது என்னோடய குழந்தையும் இதை ஸ்ப்ரே பண்ணணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்களும் சேர்ந்து தான் இதை க்ளீன் பண்ணாங்க. இந்த மாதிரி ஜஸ்ட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணும்போதே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்ல பேக் சைடும் இந்த மாதிரி அடித்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி திருப்பியும் கவர் போட்டு மூடிக்கலாம். மூடிட்டு த்ரெட் போட்டு கட்டிட்டு ஃபேனை ஓட விட்டுட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே க்ளீனாகி வந்துடும். என்னோடய ஃபேன் நல்லா அழுக்காக இருந்ததுனால இந்த ஸ்டெப்பை 2-3 தடவை நான் ஃபாலோ பண்ண வேண்டியது இருந்து, உங்கள் ஃபேனை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. சிங்கிள் ஒரு ஸ்ப்ரேலேயே உங்கள் ஃபேன் நல்லா க்ளீனாகி வந்திருக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே க்ளீனாகி வந்திருக்க டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ அந்த சைடில் உள்ள அழுக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம தென்னங்குச்சி வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க அழுக்கெல்லாம் இந்த மாதிரி தொங்கி இருக்கதை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கலாம். சில சமயம் பார்த்தீங்கன்னா பழைய ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்து டைட்டாக இருக்கும், இரும்பு பிடிச்சிருக்கும், கலத்தி எடுத்தாலே உடஞ்சி போயிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேனுக்கெல்லாம் இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணலாம். இல்லை நீங்கள் புது ஃபேனுக்கு கூட இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம், கலத்தி மாத்திர அந்த வேலையே இல்லை. ஸோ நான் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வைப்ஸில் வந்து இந்த மாதிரி மேலே இருக்க அந்த அழுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தள்ளி தள்ளி எடுத்துடுறேன். அப்போ நம்மளுக்கு மேலே இருக்க கலெக்ட் ஆகிருக்க அழுக்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா சுத்தமாக க்ளீனாகி வந்துடும். ஸோ நல்லாவே பளிச்சுன்னு ஆயிரும் நம்ம ஃபேனு. இந்த மெத்தடை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இருந்த ஃபேன் எப்படி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அங்கங்கே அழுக்கு இருக்கும், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த அழுக்கும் இல்லாமல் இருக்கும். இது நல்ல அழுக்கு பிடிச்சிருந்தனால ஜஸ்ட் அங்கங்கே கொஞ்சம் அழுக்கு இருக்குது. நீங்கள் நல்ல அழுக்கு பிடிக்காத ஃபேனை க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா இதை விட நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த லிக்விடை வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டில் ஸ்டவ்வெல்லாம் இந்த மாதிரி அழுக்கு பிடிச்சிருக்கும், அதுக்கு கூட இந்த பாட்டிலில் உள்ள லிக்யூடை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆயிரும். நம்ம குக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா ஈஸியாகவே க்ளீனாகி வந்துடும். அந்த அழுக்கெல்லாம் சீக்கிரமாகவே ரிமூவ் ஆயிரும், நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். ஸோ இந்த லிக்யூடை நீங்கள் ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த லிக்யூடை வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிக்யூடை நீங்கள் பாத்திரம் கழுவிட்டு அந்த சிங்கில் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். பூச்சி தொல்லைகள் எதுவுமே இருக்காது. நிறைய விஷயத்தில் இந்த லிக்யூடை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுத்தமாக நம்மளோட ஸ்டவ் வந்து க்ளீன் ஆயிடுச்சு.
சமையல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா எப்போவுமே அடுப்பு சுத்தமாகவே இருக்கும். நெக்ஸ்ட் இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைனிங் டேபிள் கூட க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது சுத்தமாகவே க்ளீன் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் பூச்சி தொல்லைகள் எதுவுமே இருக்காது. சில வீட்டில் தொல்லைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி தொல்லைகள் எதுவுமே இருக்காது, வந்து டேபிள் வந்து உட்காராது. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாவே பளிச்சுன்னு ஆயிரும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த லிக்யூடை வேறு எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிக்யூடை வச்சு வாஷ் மிஷின் கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நம்ம ஒரு தடவை இதே மாதிரி லிக்யூடை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம தனித்தனி லிக்யூடு தேட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஜஸ்ட் இதை மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு வாஷ் பண்ணிட்டாலே நல்லாவே அழுக்கு போய் பளிச்சுன்னு மாறிடும். ஸோ நீங்களும் இந்த லிக்யூடை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யூஸ்ஃபுல்லான ஒரு லிக்யூட் தான். இந்த லிக்யூடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தட், தேங்க்யூ, பை பை ஃப்ரம் இனிய பயணம். தேங்க்யூ ஸோ மச்.